வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் ப்ரோ வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக முதலமைச்சர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க ட்விஸ்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு சிறையில் அடைக்க துடிதுடித்துக் கொண்டிருக்கிறாராம் நம்முடைய சந்திரபாபு நாயுடு. அவர் பாத்தீங்கன்னா பிரதமருடைய பதவியை கூட தற்போது தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கக்கூடிய நபராக சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். அந்த மாநிலத்துல அங்க இருக்கக்கூடியதுல நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி எந்த அளவிற்கு ஒரு வலுவான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் வலுவான தலைவர்களின் பட்டியல்கள்ல ஏகப்பட்ட பேர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் முதலமைச்சர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக கைது நடவடிக்கைகள் அப்படின்றது உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்வதற்கான காலமும் கூட வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சருக்கே கூட சந்திரபாபு நாயுடு ஒரு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதற்கான காரணங்களும் இன்னும் ஏராளமாக இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் நண்பர்களே, முதலமைச்சராக யார் யாரையெல்லாம் கைது செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நண்பர்களே. முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்பட்டு அவர் எங்கு சிறைக்கு மாற்றப்பட, எந்த மாதிரியான சூழல்களுக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் அதிகமா இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நன்றி.